அதனால தான் சொல்கிறாரு, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. ஒரு பரதீஸ் மாதிரி இருக்குது அந்த இடம். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியா அவனுக்கு ஒரு ஆளுக்கு என்ன வசதி பாருங்கள். ஓஹோன்னு இருக்கிறான் அவன். ஒன்றத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பாவம் இன்னும் வரல, எதுவும் கெடலை, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தனிமை என்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி, அந்த ஏற்ற துணை என்கிற வார்த்தை வந்து எபிரேய மொழியில் எசர் என்கிற வார்த்தை. இங்கிலீஷில் எழுதுனீங்கன்னா EZERன்னு வரும். எசர் என்கிற வார்த்தை ஹெல்ப்பர், கம்பேனியன் அப்படின்னு இங்கிலீஷில். சில நேரத்தில் சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஹெல்ப்பர்னு மொழிபெயர்க்கிறாங்க, சிலர் வந்து அந்த ஏற்ற துணையை கம்பேனியன்னு மொழிபெயர்க்கிறாங்க. ரெண்டுமே சரிதான். அப்போ அது ஒட்டு மொத்தத்தில் என்ன, ஒரு நண்பன். அதுதான் அங்கே ஏற்ற துணைன்னா வாழ்க்கையில் நம்ம கூட பயணிக்கக்கூடிய ஒரு நண்பன். அப்போ வாழ்க்கை துணையை நட்புக்காக தேவன் ஏற்படுத்துகிறார். அப்போ திருமணம் என்பது ஒரு நட்பு. அந்த நட்புங்கிற அந்த ஒரு அம்சம் திருமணத்தில் சரியா இல்லைன்னா, நட்பு பாராட்டக்கூடிய ஒருவர் நம்ம கூட இருந்து நம்ம நட்பு பாராட்டி அப்படி வாழலைன்னா திருமண வாழ்க்கை பெரிய திருப்தி அளிக்க முடியாது. அதனால தான் அவளை கொண்டு வந்து அவங்ககிட்ட நிறுத்தின உடனே அவனுடைய எலும்பை எடுத்து அவளை உண்டாக்கி அவன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒரு கவிதையே அங்கே பிறக்குது. பெண்ணை பார்த்த உடனே கவிதை வந்துருச்சு. சொல்லுறான், இவளன் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருக்க கடவுள், அப்படி இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்றார். இந்த ரெண்டு வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான வசனம். 23, 24 ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் ஆதாம் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்குது. திருமணம்னா என்ன, திருமணத்தினுடைய அந்த அமைப்பு எப்படிப்பட்டது என்கிறது அந்த ரெண்டு வசனத்தில் ரொம்ப கச்சிதமாக பிரமாதமாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது ரொம்ப முக்கியமான வசனங்கள். எலும்பின் எலும்பு மாம்சத்தின் மாம்சம்ன்றதும், இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான், ஒரே மாம்சமாக இருப்பார்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். இது மறுபடியும் வருது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அதை பயன்படுத்திட்டு சொல்கிறாரு, நாம் அவருடைய எலும்புக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கணும், கிறிஸ்துவை பற்றியும் நம்மளை பற்றியும் சொல்கிறாரு அவர். அப்புறம் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நம்ம ஒரே மாம்சமாக இருக்கிறபடினால் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, அதை அவன் போஷித்து காப்பாற்றுறானோ அப்படிங்கிறாரு. மனைவி எப்படி வச்சுக்கணுங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சொந்த மாம்சம், ஒரே மாம்சம், நீங்கள் ரெண்டு பேரும், இவள் அவனிலிருந்து எடுக்கப்பட்டவள், அவங்க ரெண்டு பேரும் ஒரே